ராஜஸ்தான் மாநிலம் பாலி மாவட்டத்தை சேர்ந்தவர் பிரியா சேத், 33 வயதாகிறது. அதே மாநிலத்தை சேர்ந்தவர் அனுமான் பிரசாத், 32 வயதாகிறது. இருவரும் காதலித்து இந்த ஜனவரி மாதம் 21, 22, 23 ஆகிய 3 நாட்களில் வெகு விமர்சையாக திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காதலித்து திருமணம் செய்து கொண்டதில் என்ன விசேஷம் இருந்துவிடப் போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த காதல் திருமணத்தின் கதை கொலையில் இருந்து தொடங்கியிருக்கிறது. பிரியாவும் பிரசாத்தும் ஆயுள் தண்டனை பெற்ற கொலை குற்றவாளிகள். பிரியா 1 கொலையும் பிரசாத் 5 கொலைகளையும் செய்து சிறைக்கு சென்றவர்கள். கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாமல் கொடூரமாக கொலை செய்தவர்களின் இதயத்தில் காதல் துளிர்விட்டு மலர்ந்து திருமணம் செய்து கொண்டது எப்படி என்பதை பற்றிதான் வட இந்திய ஊடகங்களில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த காதல் வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளி 2017ஆம் ஆண்டில் உள்ளது. பரோடாமே பகுதியை சேர்ந்த பிரசாத் 2017ஆம் ஆண்டு உதய்பூரில் உள்ள உடற்பயிற்சி பள்ளியில் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் படித்து வந்திருக்கிறார். அங்கு சந்தோஷ் சர்மா என்ற பெண் டாங்வாண்டோ தற்காப்பு கலை பயிற்சியாளராக வேலை செய்து வந்திருக்கிறார். சந்தோஷுக்கு திருமணமாகி கணவர் மற்றும் 3 பிள்ளைகள் உள்ளனர். தன்னை விட 10 வயது குறைவாக இருந்த பிரசாத்தோடு சந்தோஷுக்கு காதல் மலர்ந்திருக்கிறது. இருவரும் தீவிரமாக காதலித்திருக்கிறார்கள். பிரசாத்தோடு சேர்ந்து வாழ முடிவு செய்த சந்தோஷ் தனது கணவரை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்று இரவு சந்தோஷ் தனது கணவருக்கு சாப்பாட்டில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்திருக்கிறார். ஆன்லைனில் ஆர்டர் செய்த கறிவெட்டும் அரிவாளை எடுத்துக்கொண்டு நண்பர்களோடு வீட்டிற்குள் நுழைந்த பிரசாத் சந்தோஷின் கணவனின் கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார். சத்தம் கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த 3 பிள்ளைகளும் உறவினர் ஒருவரும் எழுந்து கொள்ள அவர்கள் 4 பேரையும் சந்தோஷ் கொல்ல சொல்லியிருக்கிறார். காதலியின் உத்தரவை பிரசாத்தும் அவரது நண்பர்களும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரசாத், சந்தோஷ் சர்மா உட்பட 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். பிரசாத் கொலை செய்து முடித்த அடுத்த 7 மாதத்தில் பிரியா துஷ்யந்த் சர்மா என்பவர் கொலை செய்த வழக்கில் கைதாகியிருக்கிறார். பிரியாவின் தந்தை கல்லூரி பேராசிரியர், தாய் பள்ளிக்கூட ஆசிரியை. மேற்படிப்பு படிப்பதற்காக பிரியாவை ஜெய்ப்பூருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அங்கே திக்ஷன் கம்ரா என்பவரோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் காதலித்திருக்கிறார்கள். ஒன்றாக சேர்ந்து வாழ தொடங்கியுள்ளனர். பிரியா மாடல் அழகியாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சொகுசு வாழ்க்கை வாழ பிடிக்கும். உழைத்து சம்பாதிக்காமல் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைத்திருக்கிறார் பிரியா. இதற்காக பாலியல் தொழில் செய்பவர்களோடு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. 2018ஆம் ஆண்டு திக்ஷந்த் கம்ராவுக்கு பண கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்திருக்கிறார். காதலனின் கடனை அடைக்க பிரியா ஒரு திட்டம் போட்டிருக்கிறார். டேட்டிங் ஆப் மூலம் வசதியானவர்களோடு பழகி அவரை ஹனி டிராப் செய்து பணம் பறிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த மோசடி வேலையில் திக்ஷந்த் கம்ராவின் நண்பரும் இணைந்திருக்கிறார். டேட்டிங் ஆப்பில் பணக்கார ஆளை தேடிக்கொண்டிருந்த போது துஷ்யந்த் சர்மாவின் புரொஃபைல் சிக்கியிருக்கிறது. தொழிலதிபர் எனவும் கோடிகளில் சம்பாதிப்பதாகவும் துஷ்யந்த் தனது புரொஃபைலில் குறிப்பிட்டிருந்தார். அதோடு டிப்டாப் உடைகளோடு புகைப்படங்களை பதிவிட்டிருந்ததை பார்த்த பிரியா துஷ்யந்துக்கு குறிவைத்திருக்கிறார். அவர் நினைத்தது போலவே எளிதில் துஷ்யந்த் வலையில் விழுந்திருக்கிறார். மே மாதம் 1ஆம் தேதி துஷ்யந்தை தனது அபார்ட்மெண்ட்டுக்கு வரவழைத்திருக்கிறார் பிரியா. அங்கு தயாராக இருந்த திக்ஷந்த் கம்ராவும் அவரது நண்பரும் சேர்ந்து துஷ்யந்தை கட்டி போட்டு மிரட்டி 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கிறார்கள். அவர் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என கூறியுள்ளார். அதன் பிறகுதான் துஷ்யந்த் தன்னை மிகப்பெரிய பணக்காரன் என காட்டி ஏமாற்றியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மூவரும் துஷ்யந்தின் தந்தைக்கு போன் செய்து 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கிறார்கள்.
ஆனால் அவரோ 3 லட்சம் ரூபாய்தான் பணம் இருப்பதாக கூறி அதை அனுப்பி வைத்திருக்கிறார். கேட்ட பணம் கிடைக்காததால் ஆத்திரமடைந்த மூவரும் துஷ்யந்தை கொலை செய்து சடலத்தை சூட்கேஸில் அடைத்து வீசியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரியா, டிக்சன் கம்ரா மற்றும் அவரது நண்பர் மூவரையும் கைது செய்திருக்கிறார்கள். பிரியாவுக்கும் டிக்சந்துக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜெய்ப்பூர் மத்திய சிறையில்தான் இந்த 2 கொலை வழக்குகளிலும் தொடர்புடைய ஆயுள் தண்டனை கைதிகள் வைக்கப்பட்டிருந்தனர். இந்த சூழலில் பிரியாவையும் பிரசாத்தையும் 1 வருடத்திற்கு முன்பு சங்கநேரியில் உள்ள திறந்தவெளி சிறைச்சாலைக்கு மாற்றியிருக்கிறார்கள். சங்கநேரி திறந்தவெளி சிறை என்பது நல்ல நடத்தை மற்றும் உடல் நலத்துடன் இருக்கும் கைதிகளை குறைந்த மேற்பார்வையுடன் சுதந்திரமாக வைத்திருக்க உதவும் ஒரு சிறைச்சாலை அமைப்பு. இது கைதிகளின் மறுவாழ்வுக்கும் சமூகத்தில் மீண்டும் இணைவதற்கும் உதவுகிறது. கைதிகளுக்கு வேலைவாய்ப்பு, விவசாயம் மற்றும் சமூக பயிற்சிகள் கொடுக்கப்படும். அவர்களை அறைக்குள்ளேயே அடைத்து வைக்காமல் குறிப்பிட்ட எல்லைக்குள் சுதந்திரமாக நடமாட அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த சிறைக்கு வந்த பிறகுதான் பிரியாவும் பிரசாத்தும் முதல் முறையாக சந்தித்துக் கொண்டனர். பார்த்த உடனே அவர்களுக்குள் காதல் பற்றி கொண்டது. 6 மாதங்களாக காதலித்து வந்திருக்கிறார்கள். இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறார்கள். சென்ற ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து வழக்கறிஞர்கள் மூலம் பரோல் வாங்க சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். திருமணம் பிரசாத்தின் சொந்த ஊரில் நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக அச்சடிக்கப்பட்ட பத்திரிகையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் இருவருக்கும் 15 நாள் அவசர பரோல் கொடுத்திருக்கிறது. 3 நாட்கள் திருமண விழா நடந்து முடிந்திருக்கிறது. பிரியாவும் பிரசாத்தும் தங்கள் புதுமண வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.